நேற்றைய தினம் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவையும் மாஸ்கோவுக்கு தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரதேசங்களையும் இலக்கு வைத்து உக்ரைன் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாகவே இந்த தாக்குதல்கள் அமைந்துள்ளன. கிட்டத்தட்ட 850க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை உக்ரைன் ஒரே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொண்டுள்ளது. உக்ரைனினுடைய இந்த வீரியமான ட்ரோன் தாக்குதல்களில் 822 ட்ரோன்களை ரஷ்ய பாதுகாப்பு படைப்பிரிவினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் 50க்கும் அதிகமான ட்ரோன்கள் ரஷ்யாவின் தலைநகரிலும் இன்னும் பல முக்கியமான பிரதேசங்களிலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. அதிலும் குறிப்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய வைல்பரேஸ் நிலையங்களை இலக்கு வைத்தும் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் ரஷ்யாவினுடைய குறித்த களஞ்சிய சாலைகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். மேலும் உக்ரைனிய ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீரியமான ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு மிகப்பெரிய நட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை உக்ரைனிய ராணுவத்தினர் மேற்கொண்டிருப்பதனால் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் அவற்றை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இதன் விளைவாகவே மாஸ்கோவிலும் மாஸ்கோவுக்கு தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான 6 நகரங்களிலும் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. கடந்த ஒரு மாதமாக ரஷ்யா உக்ரைன் போரானது வீரியமடைந்து வருகின்றது. இந்த போரினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கிய பதற்ற நிலைமைகளை நோக்கிய நகர்வாகவே இந்த மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்கள் பார்க்கப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வரக்கூடிய நிலைமையில் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாமினுடைய அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட போகின்ற நிலைமையில் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக அடுத்த கட்ட கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கப் போகின்ற நிலைமையிலேயே உக்ரைனிய ராணுவத்தினர் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த வீரியமான தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கடந்த ஒரு மாதங்களாக உக்ரைன் மேற்கொண்டு வரக்கூடிய வீரியமான ட்ரோன் தாக்குதல்களினால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த மாதம் ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து உக்ரைன் வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாகவும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் உற்பத்தி தளங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சேதங்களின் விளைவாகவும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் பாரிய அளவில் முடங்கியிருந்தன. எனவே இப்படியான நிலைமையில் குறித்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காகவே உக்ரைனிய ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு ரஷ்யா உக்ரைன் போரினுடைய விரிவாக்கமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரினுடைய விரிவாக்கமும் நிச்சயமாக ஒரே புள்ளியில் சந்திக்கும் என பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கான எல்லாவிதமான உத்தரவுகளையும் பச்சை விளக்குகளையும் ஐரோப்பிய நாடுகள் காண்பித்து விட்டார்கள். மேலும் அமெரிக்கா இன்னும் பல நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக இணைத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு அதிகரிக்கப் போகும் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பச்சை விளக்கை காண்பிக்கப் போகின்றார். இதற்கமைவாகவே தற்போது உக்ரைனுக்கு தேவையான மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை வழங்குவதற்கான முன்மொழிவுகளும் காங்கிரஸ் சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதாவது இதுவரைக்கும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத தொகுப்புகளில் இந்த ஆயுத தொகுப்பே மிகப்பெரிய ஆயுத தொகுப்பாகவும் பார்க்கப்பட போகின்றது. இவ்வளவு காலமாக உக்ரைனுக்கு ஒரே நேரத்தில் வழங்கப்பட்ட ஆயுதங்களை விட தற்போது வழங்கப்பட போகும் ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களாகும். மேலும் இங்கிருக்க கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் உக்ரைனுக்கு வழங்கப் போகும் இந்த ஆயுத தொகுப்பிலே துருக்கி முழுமையாக சம்பந்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆயுத தொகுப்பில் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 2500க்கும் அதிகமான M26 ஏவுகணைகளும் 47,000 பீரங்கி குண்டுகளும் வழங்கப்பட போகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஆயுத தொகுப்பிலே அதிகளவான கொத்து குண்டுகளும் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் உக்ரைனுக்கான இந்த மிகப்பெரிய ஆயுத தொகுப்பை துருக்கியே வழங்கப் போகின்றது. இதற்கமைவாக இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு மாற்றுவதற்கான ஒப்புதலை வழங்குமாறு அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையில் துருக்கியினுடைய ஜனாதிபதி துரோகி அர்துகான் முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார். இந்த முன்மொழிவுக்கான ஒப்புதலில் டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டதும் உக்ரைனுக்கான இந்த மிகப்பெரிய ஆயுத தொகுப்பானது வழங்கப்பட்டுவிடும். அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு தேவையான மிகப்பெரிய ஆயுத களஞ்சியம் ஒன்றை மாற்றக்கூடிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவை தொடர்பான ஆவணங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். உக்ரைனுக்கு தேவையான மிகப்பெரிய அளவிலான இந்த ஆயுதங்களை வழங்குவது இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் ராஜதந்திர முயற்சிகளையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். அமைதி பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு விட்டு உக்ரைனுக்கு தேவையான உயிர்கொல்லி
ஆயுதங்களை வழங்கும் நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இதன் விளைவாக போர்க்களமானது யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு விரிவடையும் என்றும் இதனால் எதிரிகளே மிகப்பெரிய இழப்புகளையும் சந்திக்கப் போகின்றார்கள் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது துரோகி அர்துகானினுடைய தலைமையிலேயே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு மத்தியஸ்தராக அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு விட்டு துரோகி அர்துகான் உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களையும் வழங்கப் போகின்றார். இதன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிவடைந்து விடும் என்றும் போர்க்களமானது விரிவடைந்து விடும் என்றும் ரஷ்யாவினுடைய தலைமைகள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். எனவே தற்போது ரஷ்யா உக்ரைன் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றது. உக்ரைனினுடைய இந்த உச்ச தாக்குதல்களுக்கு பதிலடியாக ரஷ்யாவும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. மேலும் உக்ரைனுக்கு தேவையான மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை துருக்கி வழங்கியதற்கு பின்பு ரஷ்யா உக்ரைன் போரும் மத்திய கிழக்கு போரும் ஒரே புள்ளியை நோக்கி நகரும். மேலும் இந்த போர்க்களம் ஒன்றிணைவது மிகப்பெரிய உலகப் போராகவே மாறும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது இந்த போர்க்கள ஒன்றிணைவானது ஆரம்பித்து விட்டது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரும் அடுத்த கட்ட நகர்வுகளும் இன்னும் 6 மாதத்திற்குள்ளே மேற்கொள்ளப்பட போகும் இராணுவ நடவடிக்கைகளுமே இந்த உலகப் போரினுடைய பாதையை தீர்மானிக்கப் போகின்றது. சீனாவினுடைய அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் ஜியாங் கூறுவதை போன்று 2027ஆம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய போரை சந்திக்கப் போகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக தென்கொரியாவுடனான இராணுவ தொடர்புகளை துண்டிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக செயற்படுவதற்காகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய அணு ஆயுத வேலை திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றீர்களா என நான் சில நாட்களுக்கு முன்பு தென்கொரியாவினுடைய ஜனாதிபதியிடம் கேட்டேன். அவர் அதற்கு வேண்டாம் நன்றி என பதில் வழங்கிவிட்டார். தென்கொரியாவினுடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்காகவும் இராணுவ வேலை திட்டங்களுக்காகவும் அமெரிக்கா மிகப்பெரிய பணத்தை செலவழித்து வருகின்றது. மேலும் இதற்கு பிறகும் நாங்கள் தென்கொரியாவோடு இராணுவ தொடர்புகளை கொண்டிருப்பதற்கு விரும்பவில்லை. எங்களுடைய பணத்தை செலவழிப்பதற்கு விரும்பவில்லை. இதனால் தென்கொரிய இராணுவத்தோடு இணைந்து மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் முழுமையாக ரத்து செய்யுமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். மேலும் வடகொரிய ஜனாதிபதியோடு நான் நல்லுறவையே பேணுகின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தென்கொரியாவிலே இருக்கக்கூடிய அதிகளவான அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் சவுதி அரேபியாவிலும் களமிறக்கப்பட்டு விட்டன. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரின் போது தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தன. மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தென்கொரியாவுடைய அரசாங்கம் தலையிட விரும்பவில்லை என்றும் தற்போது டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் தென்கொரியாவுடைய பொருளாதாரமும் பாரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அதிகளவான எண்ணெயை தென்கொரியா பெற்றுக் கொண்டிருந்தது. இதனால் தற்போது ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளில் தென்கொரியா நேரடியாக தலையிடுவதற்கு விரும்பவில்லை என டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவுடனான இராணுவ தொடர்புகளையும் துண்டித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மக்கா ஒப்பந்தம் தொடர்பாகவும் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். சமீபத்தில் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மக்கா கூட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளார்கள். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் ஒன்றிணைய வேண்டியது மிக முக்கியமான தேவையாகும். இறுதியிலே தங்களை அர்த்தமுள்ள வழியில் பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இந்த ஒன்றிணைவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறிப்பிட்ட இந்த 3 நாடுகளுடைய தலைமைகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது துணிச்சலான மிகவும் முக்கியமான முதல் படியாகும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார். அதாவது இந்த மக்கா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய வேலை திட்டங்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போர் முனைக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் மத்திய கிழக்கு பிராந்திய அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டத்தையே டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பிலிருந்து மக்கா ஒப்பந்தம் எதற்காக பயன்படுத்தப்பட போகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நேற்றைய தினத்தோடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. வருகின்ற 21ஆம் தேதியே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வருவதாக முன்னைய காணொலியில் தவறாக கூறிவிட்டேன். எனவே இவ்வாறு நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு வந்ததற்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய 60 நாள் காலக்கெடு முடிவடைந்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கப் போகின்றார் என்கின்ற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. மேலும்
மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அமெரிக்க இராணுவ அதிகாரிகளும் தொடர்ச்சியான கருத்துக்களையும் சமூக ஊடக வலைத்தளங்களில் வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் பகே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 60 நாள் காலக்கெடுவானது முடிவடைந்து விட்டது. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 60 நாள் காலக்கெடு என்கின்ற விதியிலே எங்களுக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றவில்லை. ஈரானுக்கு எதிரான அனைத்து விதமான பொருளாதார தடைகளையும் நீக்குவதற்கும் ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான விவாதங்களை மேற்கொள்வதற்காகவுமே இந்த 60 நாள் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்தவரையில் இந்த 60 நாள் காலக்கெடு ஒரு விதியே அல்ல. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு பொழுதும் காலக்கெடுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் அடிபணியாது. இதனால் காலக்கெடு முடிவடைந்திருப்பதாக வெளியாகக்கூடிய செய்திகளில் நாங்கள் எந்தவிதமான முக்கியத்துவத்தையும் வழங்குவதில்லை. எங்களுடைய ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றன. நாங்கள் அனைத்து நிலைமைகளுக்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒரு பொதுவான பாதையை திறப்பதற்காக ஓமானோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் இறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் தொடரும் வரையில் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடியாது. மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் பதில் வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக நாங்கள் உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம். ஈரானை எங்களுடைய கடற்படையினால் முற்றுகையிட்டுள்ளோம். மேலும் இந்த விடயத்திலே நாங்கள் ஈரானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஓமான் மீண்டும் தலையிடுமாக இருந்தால் நாங்கள் ஓமானுக்கு எதிராகவும் குண்டுமலை தாக்குதல்களை மேற்கொள்வோம். தற்போது ஈரானுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மாத்திரமே இருக்கின்றது. ஈரான் சரணடைவதற்கான வெள்ளை கொடியை உயர்த்த வேண்டும். ஈரானியர்கள் சிறந்த போக்கர் ஆட்டக்காரர்கள். ஆனால் அவர்கள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த ஆட்டம் நீண்ட நாட்களுக்கு செல்லாது. நாங்கள் இதுவரையிலும் ஈரானுக்கு எதிராக குறைந்த அளவிலான வெடிமருந்துகளையே பயன்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான அதிகளவான வெடிமருந்துகள் தயாராகவே இருக்கின்றன. அமெரிக்காவிடம் அதிகளவான நடுத்தர ஆயுதங்கள் இருக்கின்றன. அதே போன்று ஈரானிய IRGC இராணுவத்தின் சில தலைமைகளோடு நாங்கள் மறைமுகமாக தொடர்புகளை வைத்துள்ளோம். IRGC இராணுவத்தோடு நாங்கள் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஈரானுக்கு நாங்கள் யார் என்பதனை முழுமையாக காண்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய IRGC இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் மொஹாபி அவர்கள் தஸ்னீம் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். போர் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அமெரிக்கா IRGC தளபதிகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். IRGC தளபதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை. போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியையும் ஈரானுக்கு எதிரான இலக்குகளை அடைந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியையும் மூடி மறைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பொய்யானது அவரையே மாற்றப் போகின்றது. போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தியும் தோல்வியும் இவருடைய இந்த கருத்துக்களிலிருந்து வெளிப்படுகின்றது என மேஜர் ஜெனரல் மொஹாபி அவர்கள் பதில் வழங்கியுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய போரொன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பு களத்திலே சிக்கல்களை ஏற்படுத்துவதற்காகவும் சூழ்ச்சி திட்டங்களை வகுப்பதற்காகவும் ஈரானிய களத்திற்குள்ளே பதற்றங்களை அதிகரிப்பதற்காகவும் வெளியிடக்கூடிய கருத்துக்களாகவே அமைந்துள்ளன. 40 நாள் போருக்கு முன்பும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான பிரச்சாரங்களையே மேற்கொண்டிருந்தார். இவை அனைத்தும் யுத்த களத்தில் உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களாகும். ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பே இவ்வாறான உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். இதன் அடிப்படையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரம் இந்த பிரச்சாரங்களின் மூலமாக ஈரானிய களத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் ஏற்பட போவதில்லை. அத்தோடு அமெரிக்காவினுடைய முன்னாள் செனட்டர் மற்றும் மிக முக்கியமான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மார்ஜோரி டெய்லர் கிரீன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திலும் அமெரிக்க இராணுவத்திலும் நடைபெற்று வரக்கூடிய திட்டமிடல் கூட்டங்களிலே அவர்கள் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தினை பயன்படுத்துவது தொடர்பாக விவாதித்து வருகின்றார்கள். ஆம், நீங்கள் அனைவரும் படித்தது சரிதான். நான் ஒன்றும் ஊகிக்கவில்லை. என்னுடைய இந்த கருத்துக்கள் உண்மையானவை. இவை தொடர்பான பல ரகசியங்கள் எனக்கு தெரியும். மேலும் இது ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான தீய செயல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அதாவது ஈரானினுடைய மிக முக்கியமான மலைத்தொடரான பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றது. சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி குறித்த பீகாக்ஸ் மலைத்தொடரை அழிக்க முடியாது. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்காவும் குறித்த பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து அணுசக்தி திறன்களை கொண்டிருக்கக்கூடிய மலைத்தொடரை இலக்கு வைத்து அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானிய ராணுவ தளபதி அமீர் ஹத்தாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குற்றவாளியான டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அவருடைய விரக்தியையும் தோல்வியையும் உறுதிப்படுத்துகின்றன. சமீபத்திய நாட்களில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிக்கப் போவதாகவும் குறித்த குற்றவாளி தெரிவித்திருந்தார். போரினால் விரக்தி அடைந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிராந்தியத்திலே நடைமுறையில் அமெரிக்காவினுடைய திறன்கள் முடிக்கப்பட்டு விட்டன. முன்பிருந்ததை போன்று இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினால் நிலைத்திருக்க முடியாது. அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவதற்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துவிட்டன. இதற்கு பிறகு அமெரிக்கா நினைத்ததை போன்றெல்லாம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அவர்களுக்கு கடக்க முடியாது. பாரசீக வளைகுடா பிரதேசத்திற்குள்ளே அவர்களுக்கு நுழையவே முடியாது. போருக்கு முன்பிருந்ததை போன்று பாரசீக வளைகுடா பிரதேசத்தையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் அமெரிக்காவினால் பயன்படுத்தவே முடியாது. போருக்கு முன்பிருந்த நிலைமை இதற்கு பிறகு ஒரு பொழுதும் திரும்ப வராது. மேலும் இந்த நிலைமைகள் நிச்சயமாக பிராந்தியத்திலே புதிய ஒழுங்கை தீர்மானிக்கும். தற்போது நாங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய வேலை திட்டங்கள் அனைத்தும் புதிய ஒழுங்கை நோக்கிய வேலை திட்டங்களாகும். அதே நேரம் அமெரிக்கா மீண்டும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை ஆரம்பித்தால் எங்களுடைய அடுத்த கட்ட ஆஃபென்சிவ் தாக்குதல்கள் அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். அனைத்து தாக்குதல் திட்டங்களுக்கும் தயாராகவே இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு விரும்புகின்றேன். அதாவது ஒரு அமெரிக்க அதிகாரியை படுகொலை செய்யக்கூடிய ஈரானியர் ஒருவருக்கு நாங்கள் $30,000 பரிசாக வழங்கப் போகின்றோம். அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் படுகொலை செய்பவர்களுக்கு வெகுமதிகளையும் வழங்கப் போகின்றோம் என ஈரானிய ராணுவ தளபதி அமீர் ஹத்தாமி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை ஈரானுக்குள்ளே ஆரம்பித்தால், அமெரிக்க படைகள் ஈரானிய களத்திலே களமிறங்கினால் ஒட்டுமொத்த ஈரானியர்களும் அமெரிக்க இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவார்கள் என்பது இதிலிருந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்றிரவு குர்திஸ்தானினுடைய பிரதமராக செயற்படக்கூடிய பர்சானியின் தனிப்பட்ட அலுவலகத்தை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் உளவு தலைமையகத்தை இலக்கு வைத்தும் உச்ச ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே பர்சானியின் அலுவலகம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குர்திஸ்தான் உளவு தலைமையகம் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் பல அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் சில ஆதாரங்கள் இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என குறிப்பிட்டுள்ளன. ஆனால் உண்மையில் தற்போது ஈரான் எந்தவிதமான வரம்பும் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அதுவும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு ஈரான் இந்த தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து யமனின் களத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபிய படைகளையும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளையும் பொளந்து கட்டி வருகின்றார்கள். யமன் ஹவுதிகளுடைய இந்த வீரியமான தொடர்ச்சியான தாக்குதல்களினால் சவுதி அரேபியாவுக்கும் அதனுடைய கூட்டுப்படைகளுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக இன்று அதிகாலை வேளையில் மோக்கா துறைமுகத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த மோக்கா துறைமுகத்தினுடைய தெற்கு பிரதேசத்திலே களமிறங்குவதற்கு தயாராக இருந்த சவுதி அரேபியாவினுடைய அரசு இராணுவத்தின் கடற்படைக்கு சொந்தமான மிகப்பெரிய தரையிறங்கும் கடற்படை படையை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சவுதி அரேபிய ராணுவத்திற்கு சொந்தமான தரையிறங்கும் கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மோக்கா துறைமுகம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனாலும் மோக்கா துறைமுகத்தினுடைய பல பகுதிகள் அளிக்கப்பட்டிருப்பதனாலும் மோக்கா துறைமுகத்திற்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளி ஒன்றில் சவுதி அரேபிய ராணுவமானது குறித்த தரையிறங்கும் கப்பலை களமிறக்க திட்டமிட்டது. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை குறித்த கப்பலில் கொண்டு வரப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து ஆயுத கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது, தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சவுதி அரேபிய ராணுவத்திற்கு சொந்தமான கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான அதிகாரிகள் கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளும் தளபதிகளும் அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு சொந்தமான 5 சிறிய படகுகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் இந்த 5 சிறிய படகுகளும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. ஆயுதங்களை கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருந்த இந்த சிறிய படகுகளை இலக்கு வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன.
இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய ராணுவ கட்டளை தளங்கள் இலக்கு வைத்து உச்ச ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹான் அல்ஜானி ராணுவ கட்டளை தளத்தில் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள் வெடித்து சிதறியுள்ளன. மேலும் தற்போது மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல நிலைகளை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோன்று தரைவழி தாக்குதல்களிலும் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. எனவே எல்லா திசையிலும் போர் முனையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன.